இதுக்கு பேரு தான் டிபெட்டன் சிங்கிங் பவுல் இல்ல டிபெட்டன் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பழங்காலத்திலேருந்து, அதாவது புத்தர் காலத்திலேருந்து டிபெட்ல பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. இது பல சைஸ்ல கிடைக்குது. உதாரணத்துக்கு இந்த சைஸ், இதை விட பெரிய சைஸ், அதை விட பெருசு, ரொம்ப பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது. இதுலேருந்து வர்ற ஓசை ஒரு ஃப்ரீக்வன்சியை எமிட் பண்ணும். ஒவ்வொரு சைஸ் பவுல்லேருந்தும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்வன்சியில் அந்த மியூசிக் வெளியே. உதாரணத்துக்கு பித்தளையில் ஒரு சின்ன மணி வாங்கி பூஜையில் அடித்து பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு விதமான சவுண்ட் வரும். வெள்ளியில் மணி வச்சு அடிச்சிருந்தீங்கன்னா அதில் ஒரு விதமான சவுண்ட் வரும். அதே மாதிரி சின்னது பெருசு அகலம் போகும்போது வெவ்வேறு விதமான ஃப்ரீக்வன்சியில் ஒலி எழுப்பப்படும். பூஜையில் நம்ம மணி அடிக்கிறதுக்கு காரணமே நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்பை அந்த இடத்துல வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். இது திபெத்லேருந்து மற்ற ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கு, அதாவது எங்கெல்லாம் புத்திசம் ஃபாலோ பண்ணப்படுதோ அந்த கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போயிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த திபெத்தன் பவுலை சித்தம் கலங்கியவர்களை சரி பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் உடலில் ஏற்படுற பல வியாதிகளை திரும்பி வராமல் தடுக்கிறதுக்கும், நம்ம உடலில் இருக்கிற சக்கரங்கள், எத்தனையோ சக்கரங்கள் இருந்தாலும் 7 மேஜர் சக்கரங்கள் இருக்குது, அதை சரியான முறையில் இயங்க வைக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் யூஸ் பண்ணிட்டு வராங்க. ட்ரஸ்ட் மீ, நான் இதை வாங்குகிற காலகட்டத்தில் இம்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா 15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னைக்கு தேதியில் இதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும். நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸு மற்றும் ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸில் கூட இங்கே கிடைக்கிறதா கேள்விப்பட்டேன். இதை உங்கள் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, தினமும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷமாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இதை நீங்கள் வாசிக்கணும். இந்த சத்தம் உங்கள் காதுக்குள்ளே போயிட்டுருக்கணும். இதை வாசிக்கும் போதே நீங்கள் உணர்வீங்க, ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடும். மெடிடேஷன் பண்ணால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் இதுலையும் நீங்கள் கண்கூடா உணரலாம். உங்களுக்கு என்ன சைஸ் வாங்க இந்த நேரத்தில் சூழ்நிலை இருக்கோ அந்த சைஸை வாங்கி உபயோகப்படுத்திட்டு வாங்க. காலங்கள் போக போக உங்களால் அடுத்தடுத்த சைஸ் வாங்கி கலெக்ட் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்க, பலன் பெறுங்க. திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.